ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, லாஸ்ட் இயரில் என்ன கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க, ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த மாதிரியான ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்யூரேட் பண்ணுற ரெக்யூரேட்டிங் கம்பெனிஸில் என்னென்ன, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்குளம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஐடிஎஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 160, பிசிக்கு 151, பிசிஎம்க்கு 150, 1.5, எம்பிசிக்கு 136, எஸ்சிக்கு 112, எஸ்சிஏக்கு 101 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 157.5, பிசிக்கு 139.5, பிசிஎம்க்கு 139, எம்பிசிக்கு 102, எஸ்சிக்கு 151.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து சிவிலில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 132.5, பிசிக்கு 107, பிசிஎம்க்கு 112.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஓப்பன் கேட்டகரிக்கு 169, பிசிக்கு 157.5, பிசிஎம்க்கு 145.5, எம்பிசிக்கு 140, எஸ்சிக்கு 91, எஸ்சிஏக்கு 109.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 161.5, பிசிக்கு 151, பிசிஎம்க்கு 152.5, எம்பிசிக்கு 135, எஸ்சிஏக்கு 122.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பன் கேட்டகரிக்கு 145.5, பிசிக்கு 148.5, பிசிஎம்க்கு 139, எம்பிசிக்கு 120, எஸ்சிக்கு 133.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஓப்பன் கேட்டகரிக்கு 162, பிசிக்கு 151, பிசிஎம்க்கு 93.5, எம்பிசிக்கு 133.5, எஸ்சிக்கு 89.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 135.5, பிசிக்கு 125.5, எம்பிசிக்கு 101, எஸ்சிக்கு 131 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 138.5, பிசிக்கு 123.5, பிசிஎம்க்கு 125, எம்பிசிக்கு 111 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜில் உள்ள கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6ஆல் 5க்கு 3.9 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. காலேஜ் துணியாக பார்த்தீங்கன்னா 5க்கு 3.9 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து ஜஸ்டைல் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.9 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. கரியர்ஸ் 360 பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட டாப் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட், ஹெக்ஸாவேர், டிசிஎஸ், டேட்டா பேட்டர்ன்ஸ், ஷுர், சாஃப்ட் சிஸ்டம்ஸ், கார், ஜிவோ, சோகோ, அசென்ச்சர், ஸ்மார்ட் டிவி, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ, டெக் மகேந்திரா இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.